அந்த வாயில் படியை தாண்டி போகிறதுக்கு அறிவியல் பூர்வமான சில செயல்கள் நம் முன்னோர்கள் அப்பையிலேருந்து வகுத்து வச்சுருக்காங்க. அந்த பக்தர்கள் கோயில் வாசல் படியை தொடுறதுக்கு குனியும் போது அவங்கள்ட்ட அது முதல்ல பணிவை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சூரிய நாடியை அது இயக்குது. படிக்கட்டை தொட்ட பிறகு அந்த வலது கை விரல்களை நம் நெற்றியில் கொண்டு போய் புருவ மத்தியில், அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆக்னியா சக்கரம்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் விரட்டப்படுது. தீய சக்திகள் விரட்டப்படுவது மட்டுமல்லாமல் தெய்வ சந்நிதியிலிருந்து மூலவர் சந்நிதியிலிருந்து மூலவர்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த அதிர்வலைகளை எளிதாக நமக்குள்ளே கிரகிக்க செய்ய முடியும். அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம கோயிலுக்கு செல்லும் பொழுது அந்த படிகள் வாசல் படியை நம்ம தொட்டு நம்மளுடைய வலது கைகளால் அந்த விரல்களால் ஆக்னியா சக்கரம் சொல்லக்கூடிய 2 புருவங்களுடைய மத்தியில் நெற்றியில் ஒரு அழுத்தம் கொடுத்து பார்த்தா சில மாற்றங்கள் தெரியறதுக்கு வாய்ப்புகள்